ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான காலையில் டிஃபனுக்கு யூஸ் ஆகிக்கிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடியும் அது காம்பினேஷனாக கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு கடையில் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா குலைவாக நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் இது வந்து வறுக்காத ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நார்மல் ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி இந்த நெய்யிலே நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பார்த்து வறுத்தாச்சு. இதை தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். இந்த ரவா கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அந்த 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றினா தான் நல்ல குலைவாக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடுகு ரொம்பவே சூப்பராக நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க இஞ்சியும் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். காரத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் கூட்டிக்கோங்க. அடுத்து இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறிகள் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவா கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா பாதி அளவு காய்கறிகள் வந்து இதிலே நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடும். அதனால் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல காய்கறிகளும் பாதி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவா கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து 1 கப் ரவை எடுத்தவங்கனால 3 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. 3 கப் அளவு தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தான ரவா கிச்சடி வந்து கிடைக்கும்னால 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேணால் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா தலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரவை வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி அளவுக்கு நல்ல ரவை வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தோம்னா சூப்பராக ரவை வந்து வெந்து ரெடி ஆகிடும். இப்போ
பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடியில் வந்து நல்லா ரவையும் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இதில் கடைசியை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம 1/4 கப் அளவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருந்தோம்ல, மீத இருக்க ஆயில் இந்த டயத்தில் ஊற்றினாதான் நம்மளுக்கு வந்து ரவா கிச்சடி கொஞ்சம் நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் நம்மளுக்கு வந்து அதே ஸ்மூத்னஸோடு இருக்கும். அதனால தான் இப்போ மீத இருக்கிற ஆயிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தலை, நம்மளுக்கு தேவைப்பட்ட முந்திரி பருப்பு கொஞ்சமாக நெய்யில் வறுத்து போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனுக்கு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னியில் அப்படி இஞ்சி வச்சு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். புளிக்கு பிறகு இஞ்சிக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு ஒரு மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வலுவல்னு அரைச்சி கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்ல குறன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இதை தாளிச்சு ஊற்றிட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வத்தல் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா சூப்பரான தாளிப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். தேங்காய் சட்னியில் அப்படி வத்தல் கிள்ளி போட்டு தாளிங்க, ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல அந்த தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு. அதோட காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்டு சூடாக ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான காலை டிஃபன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த நைட்டு டின்னர் கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு மஞ்சள் தூள் மட்டும் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.